ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு 2 டிரான்ஸ்பரண்ட் டம்ளரையும் 2 காசையும் வச்சு சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கண்ணாடி டம்ளர் மற்றும் 2 காயின்ஸ். இந்த சோதனை ஒளி விலகல் தத்துவத்துல செயல்படுது. இந்த வித்தைய பக்கவாட்டுல இருந்து தான் பண்ணணும், மேல் பக்கமா இருந்து பண்ணக்கூடாது. அதனால எந்த பக்கமா வச்சா காசு மாயமா மறையும்னு வேற வேற பக்கத்துல வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு காசை டம்ளருக்கு அடியிலையும் இன்னொரு காசை டம்ளருக்கு உள்ளேயும் வையுங்க. இப்போ டம்ளர்ல தண்ணிய ஊத்துங்க. இப்போ அந்த காசு மாயமா மறையறத பாப்பீங்க. இந்த வித்தைய நீங்க அழகா செஞ்சிட்டீங்க. இப்போ அடுத்த டம்ளர்ல நீங்க தண்ணிய ஊத்துனீங்கன்னா இந்த காசு மறையாம நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா மேல இருந்து பார்த்தா 2 டம்ளர்லயும் காசு இருக்கிறது தெரியத்தான் செய்யும். அதனால இந்த வித்தைய பக்கவாட்டுல இருந்து தான் செய்யணும். டம்ளருக்கு கீழே காசு இருந்தாலும் நம்மால பார்க்க முடியல. டம்ளரை எடுத்து பார்த்தா காசு தெரியும். ஆனா டம்ளரை வச்ச உடனே காசு காணாம போயிடுது. இது எப்படி நடக்குது? இதுக்கு காரணம் ஒளி விலகல் தான். 2 டம்ளர்லயும் ஒளியானது நேரா தான் வருது. ஆனா காசுக்கு மேல இருக்கிற டம்ளர்ல ஒளியானது காத்து வழியா டம்ளருக்கு வந்து அப்புறமா தண்ணீருக்குள்ள வருது. ஏன்னா காசு டம்ளருக்கு கீழே இருக்குது. காற்றின் ஒளி விலகல் குறியீடு டம்ளரை விட குறைவா இருக்கிறதுனால ஒளியானது முழுசா வளைஞ்சு அதுக்கப்புறம் தான் காசு கிட்ட போகுது. அதனால தான் காசை நாம பார்க்க முடியல. இதே சோதனைய நீங்க வேற பக்கத்துல இருந்தோ அல்லது மேல இருந்து பார்த்தா காசு இருக்கிறத ஈஸியா பார்க்க முடியும். இந்த மாயமாகும் காசு சோதனையில இருக்கிற அறிவியலே இதுதான். இது எதனாலன்னு பார்க்கலாம். அடிப்படை தத்துவம் ஒளி விலகல். ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது ஒளியானது அதன் பாதையில் விலகல் அடைகிறது. இது ஒளி விலகல் என அழைக்கப்படுகிறது. அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் போது அது குத்துக்கோட்டை நோக்கியும், அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்திற்கு செல்லும் போது குத்துக்கோட்டிலிருந்து விலகியும் செல்கிறது. குத்துக்கோடு என்பது ஒளி படும் புள்ளியில் ஊடக பரப்பின் மீது வரையப்படும் ஒரு கற்பனையான செங்குத்து கோடு ஆகும். அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு செல்லும் போது குறிப்பிட்ட படுகோணம் மதிப்பில் ஒளியானது முழுவதுமாக எதிரொலிக்கப்படுகிறது. இது முழு அக எதிரொலிப்பு என்று அழைக்கப்படுகிறது.